ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏக்கள் 3 பேர் சந்தித்துள்ளனர். மேட்டூர் சதாசிவம், தருமபுரி வெங்கடேஸ்வரன் ஆகியோர் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா. தற்பொழுது இபிஎஸ் உடன் பாமக எம்எல்ஏக்கள் சந்தித்துள்ளனர். கூடுதல் விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் பாமக எம்எல்ஏக்கள் இன்று சந்தித்து இருக்கிறார்கள். குறிப்பாக பாமக எம்எல்ஏக்களான மயிலம் தொகுதி எம்எல்ஏ சிவகுமார், அதே போல மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் ஆகியோர் சென்று எடப்பாடி பழனிசாமியை தற்பொழுது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் பாமக நிறுவனர் ராமதாசினுடைய தூதுவர்களாக இவர்கள் சென்று இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு நிலையில் கட்சிகள் அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுகவானது பாமகவோடு தொடர்ந்து அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இல்லை என்றாலும் திரைமறைவில் தொடர்ந்து அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட சி.வி. சண்முகம் தைலபுரம் தோட்டத்தில் சென்று அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தார். இதற்கிடையே இன்றைய தினம் பாமக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த 2019 தேர்தலில் பாமகவிற்கு அதிமுக தரப்பில் அந்த கூட்டணியில் 7 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை பாமக இரட்டை இலக்கத்தில் 11 தொகுதிகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே பாமகவுக்கு இந்த முறை 9 தொகுதிகள் வரை அதிமுக கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒருபுறம் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே திரைமறைவில் ஏற்கனவே தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை கூட்டணி தொடர்பான 2 கட்சிகளுக்கும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பாமக எம்எல்ஏக்கள் மயிலம் எம்எல்ஏ சிவகுமார், மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.